காவிரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 ஷேர் மார்க்கெட் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன அப்படிங்கிறதான் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனிக்கிழமை ஈவினிங் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இல்லை 8 மணி வரைக்கும் வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணோம். அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கோடான நன்றிகள். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் வந்து வருங்கால கோடீஸ்வரர்கள்னு சொல்கிறோம், பட் வந்த எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க. அன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு எஜுகேட்டட் க்ரௌடு கிட்ட தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச். ஆக்சுவலாக நம்மளுடைய நாலேஜும் இன்னும் பெட்டராக இருக்கணும் அண்ட் நம்மளும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுச்சு. ஓகே, ஸோ அதை அது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் ஜாஸ்தி ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு அந்த சமயத்தில் தோண இம்பார்ட்டன்ட் டேக் அவே அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க. ஆர்மி ஆஃபீஸர் வந்திருந்தாங்க, பேங்க் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க, டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, அட்வொகேட் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்காக கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால் அடுத்த மீட் எப்போ நம்ம வைக்கிறது அப்படின்ற மாதிரி நாங்களே ஒரு க்யூரியஸில் இருக்கோம். ஓகே, பட் கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அதே மாதிரி எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம ஜாலியாக எல்லாரையும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, ரைட். அதில் வந்து ஒருத்தர் சொன்னார், ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் சொன்னார் தட் வந்து என்னுடைய ஒரு நல்ல வேல்யூவேஷன் வந்துருச்சுன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எடுத்துருவேன், அப்புறம் அது எப்படி போனாலும் கவலை இல்லை எனக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். நம்ம கூட அதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியும் குட். அதுதான் நம்ம ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அதே அவர் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இட்ஸ் குட். நம்மளும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அவர்கிட்ட வந்து. நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம். ஸோ இந்த 40 பேர் நேற்று அந்த 40 பேருக்கு அவங்க கூட நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அவங்க கூட அவங்களுடைய ஷேர்ஸை பற்றி பேசணுன்னா கூட பேசலாம். நம்ம அதை வந்து அந்த மீட்டிங்கில் சொல்ல விட்டோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம், யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அது கூட நம்ம கூட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய இந்த லார்ஜ் ஆடியன்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஐடியாஸு, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் 30 வந்து ஜொமேட்டோவை சேர்த்துட்டாங்க. ரைட், அது ஒன்று. ஜேஎஸ்டபிள்யூ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்எம்டிசி ஸ்டீல் பற்றி ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. டேக்ஸ் ஆங்கிளில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ₹100 பர் டேக்ஸ் இம்போஸ் பண்ண போகிறாங்க. என்எம்டிசி மினரல் சுப்ரீம் கோர்ட் டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகா. அண்ட் இந்த வருஷத்தில் மட்டும் கர்நாடகா வந்து ஒரு 10,000 crore வரைக்கும் ஏர்ன் பண்ண போகிறாங்களா. இந்த மினரல்ஸ்லேருந்து டேக்ஸ் வரப்போகுது அவங்களுக்கு. எந்தெந்த கம்பெனிலாம் அஃபெக்ட் ஆக போகுதுன்னா என்எம்டிசி, வேதாந்தா, சந்தூர் மேக்னீஸ் அப்படிங்கிற கம்பெனிகளை, இன்க்ளூடிங் ஜேஎஸ்டபிள்யூ. அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஏன் அப்படின்னா என்எம்டிசிலேருந்து அவங்க அயன் ஓர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய அந்த அயன் ஓர் ப்ரைஸ்லாம் மேலே ஏறப்போகுது. ஓகே, ஜொமேட்டோக்கு வந்துருக்குது நல்ல நியூஸ் தான். சென்செக்ஸில் சேர்க்குறோம், சென்செக்ஸ் 30 சேர்க்குறோம் அப்படிங்கிறது. ஆனாலும் ஷேர் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கிறதோட ஏன் ஃபாலோ ஆகுதுன்னா எல்லா ஷேரும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட சேர்ந்து இதுவும் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பட் இட்ஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சருங்க. குயிக் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர். அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் இந்த மாடலை அடாப்ட் பண்ணுவாங்க தான் செய்ய போகிறாங்க. அதனால நிறைய காம்படிஷன் இருக்கும், அது நோ டவுட்டு. அந்த காம்படிஷனில் யார் வெற்றி பெற போகிறாங்கங்கிறத டைம் ஒன்லி வில் டெல். ஓகே, இப்போ இன்றைக்கி பேச போகிற விஷயம் 2024 ஷேர் மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன. ரேபிட் ஃபயர் ஒன்று மாதிரி தான் இதுவும் போகுது. அப்படியே டக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு 10 பாயிண்ட் குறிஞ்சி நோட் பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் பேசலாம்னு ரெடியாக இருக்கு. நான் மட்டும் சொல்ல போகிறதா நீங்களும் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், see, கிரேட் கம்பெனி அண்ட் கிரேட் ஸ்டாக். ஓகே, நீங்கள் 2 இதையும் வச்சுக்கணும் எப்பொழுதுமே. அதுதான் இந்த வருஷமும் சொல்லிட்டு இருக்கு, எவ்ரி வருஷம் அதை தான் சொல்லிட்டு இருக்க போகுது. நீங்கள் வந்து கிரேட் கம்பெனிங்கிறது நல்ல ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கிற கம்பெனி, நல்ல செக்டரில் இருக்கிற கம்பெனி. கிரேட் கம்பெனி வந்து கிரேட் ஸ்டாக்கானதாக நம்ம வாங்கலாம். ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பாருங்கள் கிரேட் கம்பெனி. பட் கிரேட் ஸ்டாக்காக இல்லையே, 4% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து இந்த வருஷத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் அதை சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நரேட்டிவ் பேஸ்டு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தது 2024, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது மாதிரி இருந்தது. ஓகே, நரேட்டிவ்ங்கிறது என்ன நான் சொல்ல வரேன்னா,
இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து 2000 crore ஆர்டர் கிடச்சிருச்சு பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு கம்பெனி எனக்கு 5000 crore கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கா, இது ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இல்லாட்டா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கோ 100 crore டிசிஎஸ் அக்ரிமெண்ட் சைன்டு, உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் டக்கு டக்குன்னு மேலே போகுது. ஓகே. ஸோ இந்த நரேட்டிவ் வந்து வாஸ் டிரைவிங் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா டில் ஜூலை வரைக்கும் அதை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. இதனால் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க வேற போய் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ நம்ம நரேட்டிவ் பேஸ்டு ஒரு ஷேரை வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இதுலேருந்து. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட் வந்து நரேட்டிவ் பேஸ்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் படிப்பினைன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே சார். பாயிண்ட் நம்பர் 3. இப்போ மூணாவது என்னென்னா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா சாவரின் கேரண்டி. சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம, டிஃபென்ஸில் இருக்கலாம், இல்லாட்டா அவங்க ரயில்வே ஸ்டாக்காக இருக்கலாம். அவங்களாம் வந்து எப்பா எந்த வேல்யூவேஷனில் வாங்கலாம்ப்பா, இவங்க வந்து பெரிய கம்பெனிப்பா, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குப்பா, இவங்க வந்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு இன்கம் டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம கூட நிறைய ஸ்டாக்ஸை டீல் பண்ணோம். பட் ஆனால் ரிஸ்க் ஃபேக்டரும் சேர்த்து சொல்லணும் நம்ம. அது வந்து இருடாவாக இருக்கலாம், இல்லாட்டா ஐஆர்எஃப்சியாக இருக்கலாம், இல்லாட்டா ஆர்இசியாக இருக்கலாம், பிஎஃப்சியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. ஈவன் ஹெச்ஏயில் பற்றி நம்ம சொல்லணும், நிறைய கேஷ் ஈக்குவலன்ட் இருக்குது நிறைய கம்பெனியில் நல்லா பண்ணோம் அப்படின்னு கூட நம்ம கூட நிறைய சொன்னோம். அதே சமயத்தில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதோட சேர்த்து சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் கவர்மெண்ட்டோட பாலிசி த்ரஸ்ட்டும் அந்த ஏரியாவில் இருக்குன்னு வேற நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சேம். ஆனால் பட் என்ன ஆகுது அப்படின்னா டூ பிக் இருந்தால் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு இல்லை ஷேர் மார்க்கெட்டில். அதுதான் இந்த மஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்ன நரேட்டிவ் நம்ம சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கணும். தெர் இஸ் கிரேட் கம்பெனியாக இருக்கணும், அதே சமயத்தில் கிரேட் ஸ்டாக்காகவும் இருக்கணும். எப்போ அந்த கிரேட் ஸ்டாக்காக இல்லையோ அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர். ஓகே, நான் நிறைய இதில் பண்ணியிருக்கேன், ஒரு 60% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 4. அதாவது இதில் வந்து என்ன சொல்லணும்னா கேட்ச் தம் ஏர்லி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து அதான் எப்போ வந்து ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து அப்பயே அதில் வந்து நம்ம ஸ்டேக் எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நரேட்டிவ் பேஸ்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லாட்டா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி ஸ்டாக்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது உங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க முடியும். ஓகே, அது வந்து இந்த டைமில் வந்து நிறைய பேர் ஃபெயில்டு. அந்த ஸ்டாக் மார்க்கெட் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. என்டர் ஏர்லி, அதாவது ஏர்லி பேர்ட் கேச்சஸ் ஓம்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கோல ஏர்லியராக வந்து எந்த பறவை வந்து முன்னாடியே இந்த இறத்தேட ஆரம்பிக்குதோ அந்த இதுக்கு நிறைய வந்து அதுக்கு பசி ஆடுறதுக்கு வேணுங்கிற உணவு கிடைக்கும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதனால அதே மாதிரி தான் ஸ்டாக்லேயும் ஏர்லியராக என்டர் பண்ணுங்க ஸ்டாக்கு. ஏன்னா அப்படின்னா இப்போ சடனாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னா, அதாவது யூஸ்வலாக சொல்லுவாங்க மேலே போகும்போது ஷேர் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும், ஆனால் குறையும் போது இட் கம்ஸ் த்ரூ லிஃப்ட். லிஃப்ட்டில் எப்படி வருவீங்க, சடனாக குறையிற மாதிரி அது குறையும். ஸோ அதனால் கேட்ச் தம் யங் அப்படிங்கிற மாதிரி கேட்ச் தம் ஏர்லிங்கிற லெசனை வந்து இது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த வருஷம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பாயிண்ட் நம்பர் 5. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்பொழுதுமே வின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தெர் இஸ் ஹவுஸ் தட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷேர் மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து இப்போ கேம்பிளிங்லாம் பேண்டு. ஸோ இப்போ கேம்பிளிங் நிறைய இடத்துல பண்ண முடியாது இந்தியாவில். மேபி கோவாவில் நடக்கும் கேம்பிளிங், இல்லாட்டா அவுட் சைடு இந்தியாவில் வேணால் பண்ணலாம். பட் கேம்பிளிங் பேண்ட். ஆனால் ஷேர் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. எஸ்பெஷலாக அந்த டெரிவேட்டிவ் செக்ஷனில் பாருங்கள் நிறைய கேம்பிளிங் இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ஜெரோதா சொன்னாங்க 90% ஆஃப் த பீப்புள் வந்து டோன்ட் மேக் மணி F&Oவில் பண்ணுறவங்க. தென் செபியும் சொன்னாங்க 98% பணம் ஏர்ன் பண்ணுறதில்ல. 1.8 lakh crores traders lost money, average of 2 lakhs per head. ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் எல்லாமே லூஸ் பண்ணது அத்தனை பேரும். ஓகே, ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பார்ட் ஆஃப் யார் யார் F&O இதில் இருக்காங்களோ இல்லை ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த ஃபேக்டை வந்து மனசில் வச்சுக்கணும். இந்த ட்ரேடர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வின் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த அதர் ஹேண்டு ஹெட்ஜ் ஃபண்டு இருக்கவங்க, அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க இல்லாட்டா அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்தவங்க, தே மேட் அ ஹியூஜ் மணி. இந்த ரிட்டைலர்ஸோட மணி எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது அனலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டா ஒரு ஸ்டேக் எடுத்து வெயிட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட இது இருக்குது. பட் அவன் ரிட்டைல் இன்வெஸ்டாக இருக்குது அந்த லெவலுக்கு பொறுமையும் கிடையாது, பணமும் கிடையாது.
ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா இட் இஸ் த ஹவுஸ் தட் வின்ஸ். அப்போ வந்து ட்ரேட் யார் யார் பண்ணா, புரோக்கர்ஸ் அவங்க தான் வின் பண்ணுறாங்க. ஈவன் செபி ஆல்சோ, ஈவன் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இவ்வளோ டர்ன் ஓவர் மேட்ச்னா எனக்கு ஒரு டேக்ஸ், இவ்வளோ இது டர்ன் ஓவர் பண்ணால் செபிக்கு ஒரு கமிஷனு, இவ்வளோ இது பண்ணால் புரோக்கருக்கு, வாங்கினாலும் விற்றாலும் அவங்க தான் பணம் என் பண்ணாங்க. ஸோ எப்பொழுதுமே அது வந்து லாஸ் வேகஸில் கூட இதை சொல்லுவாங்க சிட்டி ஆஃப் லாஸ்ட் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அங்கே போனவன் பெரிய லெவலில் எதுவும் வின் பண்ணிட முடியாது. ஆனால் வந்து அந்த கேம்பிளிங் ஹவுசஸ்லாம் வின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பணம் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ ஸ்பெக்குலேஷன் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். இப்பயாவது கற்றுக்கணும். நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் இதுலேயும் நல்லா ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 6. அப்புறம் இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் வரப்போகுது. என்ன பாயிண்ட் அப்படின்னா சொல்லுங்கள், அது ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி நடத்துறது கவர்மெண்ட் அதிகமாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமாம், இதில் வந்து என்றைக்குமே கவர்மெண்ட் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இருக்குது. அவங்க பட்ஜெட்டட் பண்ணது 37,000 crores. இன்றைக்கி ஏற்கனவே ரீச் ஆகிட்டாங்க 37,000 crores. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா இட் வில் க்ரோ பை 70% அண்ட் டச் 70,000 crores பை தி எண்ட் ஆஃப் தி இயர். அதில் கவர்மெண்ட் ஆல்வேஸ் வின்ஸ். அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதை வின் பண்ணுறீங்களோ தோக்குறீங்களோ கவலை இல்லை. பட் வந்து அட்லீஸ்ட் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க விற்கும்போது தான் அந்த டேக்ஸ் பே பண்ணுறாங்க அட்லீஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பெட்டர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் யார் எப்பொழுதும் வின் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் தான் வின் பண்ண போகிறாங்க. அது குகேஷ் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் கொடுத்தாகணும். ஓகே, ஆனால் அதை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு ஆகிற செலவு, அதை லூஸ் பண்ணால் அவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் நம்பர் 7. ஷேர் மார்க்கெட் வந்து ஹவு லாங் இட் டேக்ஸ் ஹவு லாங் இட் லாஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் சொல்லிக் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா. அதாவது ஒரு ஷேர் வந்து ரொம்ப வருஷமாக டல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி பிஎஸ்சி ஸ்டாக் 10 வருஷம் டல்லாக இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை 15 வருஷமாக ஒன்றுமே ஆக்டிவிட்டியே இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸை பார்த்தா ட்ரெமெண்டஸ் ஆக்டிவாக இருந்துச்சு. அதனால் அப்போ என்ன பார்க்கணும்ல, ஹவு லாங் இட் டேக்ஸ் டு ரீச் பார்க்கக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்னா இது வந்து கண்டினியூ ஆகுமா, ஹவு லாங் இட் லாஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு பார்க்கணும். அப்படி தெரியாமல் அதில் போய் என்டர் பண்ணுறப்ப நம்மளும் இதனால் அடி வாங்குவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு பார்க்கணும். ஹவு லாங் டு ரீச் கிடையாது, ஹவு லாங் இட் வில் லாஸ்ட், எவ்வளோ நாள் அதை தக்க வச்சுட்டு இருக்க முடியும், அந்த ப்ராஃபிட்டு, அந்த க்ரோத்து, அந்த ஹை வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு அந்த படிப்பினையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷத்தில். ஓகே, பாயிண்ட் நம்பர் 8. இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு போரிங் ஆக்டிவிட்டி தான். சரி, இஃப் யூஆர் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துரும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வந்து ஆஸ் அ டைரக்ட் இன்வெஸ்டார் வந்து போரிங் ஆக்டிவிட்டி எடுத்தால் கூட யூ கேன் மேக் மணி. ஓகே, பட் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அப்பப்போ ரீபேலன்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ரீபேலன்சிங் பண்ணல அப்படின்னா இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து இதில் போய்க்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் அது எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. தென் ஒரு லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். பட் எல்லா ஸ்டாக்குக்கும் அது பொருந்தாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோதிலால் ஓஸ்வால் வந்து ஒரு டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் போட்டாங்க. 1600 crore ரைஸ் பண்ணாங்க அந்த இதுலேருந்து. இன்றைக்கி வந்து அது நெகட்டிவாக கோட் ஆகிட்டுருக்கு. எப்போ ஜூனில் தான் போட்டாங்க 2024. இன்றைக்கி வந்து 19% நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் தேவை, எதில் வாங்குறது, எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுற வேண்டியது இருக்குதுன்னு இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி ஒரு போரிங் ஜாப். அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அப்பப்போ ரீபேலன்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த 24லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னா, எனக்கு தோன்ற விஷயம் வந்து இந்த 2024 எஃப்ஐஎஸ் எடுத்துகிட்டு போனாலும் வித்ட்ரா பண்ணாலும் இங்கே டிஐஎஸும் ரிட்டைல் இன்வெஸ்டரும் மார்க்கெட்டை வந்து தாங்கி பிடிக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்ட்.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது இந்த வருஷத்தில். ஏன் அப்படின்னா முந்ததெல்லாம் எஃப்ஐஎஸ் வித்தா மார்க்கெட் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு கரெக்ஷன் ஆகுது, பட் ஆனால் கொலாப்ஸ் ஆகிறதில்ல. ஸோ இப்போ வந்து இவங்க டிஏஎஸ் அண்டு யூனோ இந்த ஐபிஓ மூலமாகவும் அதர் மீன்ஸ்லேயும் அப்புறமேல நிறைய பென்ஷன் இது இருக்குது, பென்ஷன் லைக் என்பிஎஸ் இருக்குது, அப்புறம் இபிஎஃப் இருக்குது, அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இவங்களாம் வேறு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர வந்து ஹெச்என்ஐ இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அப்புறம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. இவங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம இந்த வருஷத்தில் இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, அடுத்து 2024 முக்கியமாக கவனித்த இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட் வந்து ஓவர் வேலையில் இருக்குன்னு ஃபீல் ஆகுதுன்னா டக்குன்னு ரீபேலன்ஸ் பண்ணிடணும். ஆமாம், ரைட் கரெக்ட். எப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களோ தட் வந்து மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூடு, தட் பி ரேஷியோ இஸ் வெரி ஹை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய எந்தெந்த ஸ்டாக்கு நல்ல வேல்யூ இல்லை இருக்கோ, நல்ல ஹை வேல்யூவில் இருக்கோ, நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ, அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து சம் போர்ஷன் இல்லை, அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது மோதிலால் ஓஸ்வால் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 6 months பேக்கு ஒரு ஸ்கீம் ஃப்ளோட் பண்ணாங்க. அது என்னென்னா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு 1600 crore ரைஸ் பண்ணாங்க. டெய்லி 2.5 lakh இன்வெஸ்டர்ஸும் அந்த இதில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா -19% இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. சரி, டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை ஓவர் வேல்யூ ஆகி அது வந்து ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் கொச்சின் ஷிப்யார்ட் எடுத்துக்கோங்களேன், அது வந்து 2700 அந்த மாதிரி ரீச் ஆகும்போதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏஎஸ்எம்னு சொல்லுவாங்கல்ல, அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர் ஸ்டேஜ் 4 போட்டிருந்தாங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி இண்டிகேஷனு அவங்களே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கொடுக்கும்போது நம்ம வந்து அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும், சரி காஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வரது தான் ட்ரை பண்ணணும். அப்போ போய் ஃபர்தராக நீங்கள் அதை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நமக்கு சொல்கிற விஷயம். ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பொழுதுமே இந்த ஏஎஸ்எம் அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4 வர்றப்ப நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கூட நம்ம கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கோம், நம்ம வியூவர்ஸ்லாம் போய் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, சரி, இப்போ ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான். இந்த 10 பாயிண்டில் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துலேருந்து கற்றுக்க வேண்டியது நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன். அதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? முக்கியமான பாயிண்ட் அதுதான், கிரேட் கம்பெனி கிரேட் ஷேராக இருக்கா, அதுதான் முக்கியமானது. சரி, கிரேட் கம்பெனி மட்டும் இல்லை, அது கிரேட் ஷேராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சம் ரிட்டர்ன் வரும். இது வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் இதுதான் நம்ம கற்றுக்கணும். நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் இது என்ன கற்றுக்கணும், நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இது ரிப்பீட் ஆக போகுது. இந்த வருஷம் மட்டும் நடக்க போகிறதில்ல, ஒவ்வொரு வருஷம் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. சம் ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆனால் கூட இது அதுலேருந்து என்ன வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கணும். அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஃப்யூச்சரில். அதுதான் முக்கியமானது. ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான். இதில் ஏதாவது ஸ்டாக் மென்ஷன் பண்ணுறோம்னா அதை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் 3 ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.